ஃப்ரீடம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விவேக். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 15 எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே ஏதாச்சும் குற்ற செயல்கள் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அவங்க ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஏதாச்சும் செயல்படுறாங்கன்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. இல்லை ஏதாச்சும் தவறு எல்லாமே செஞ்சுட்டாங்களான்னு பார்த்தா அதுவுமே கிடையாது. அப்புறம் எதற்காக இந்த இடைநீக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம் நாடாளுமன்றத்துக்குள்ளே, அதாவது ஜனநாயகத்தோட உச்சபட்ச அதிகாரமாக கருதப்படுற ஒரு பாதுகாப்பான இடமாக கருதப்படுற ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ள 2 மர்ம நபர்கள் வந்து குதிச்சு புகை குண்டு கிளம்பி வீசிட்டு போயிருந்தாங்க. அது பெரும் பரபரப்பாக சர்ச்சை ஏற்பட்டது. மேலும் நாடாளுமன்றத்துக்கே இங்கே வந்து பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியுமே எழுந்தது. ஸோ அத்தகைய விவாதத்தை ஒன்றிய அரசாங்கமான பிஜேபி அரசாங்கம் எந்த ஒரு விவாதமும் மேற்கொள்ளாமல், அது யார் என்ன எதனால் பண்ணப்பட்டது அப்படின்ட்டு எந்த ஒரு விவாதமும் மேற்கொள்ளாமல், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அதை கடந்து போகிறாங்க. அதை வந்து நாடாளுமன்றத்திலிருந்து நீங்கள் பேசியே ஆகணும் அப்படின்ட்டு இந்த சைடுலேருந்து குரல் எழுப்பப்பட்ட 15 எம்பிக்களையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க விவாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னது காரணத்தினால அவங்க வந்து அமளியில் ஈடுபட்டிருக்காங்க, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே இவங்க வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் இங்கே என்னென்ன நடந்தது, எம்பிக்கள் எல்லாமே என்னென்ன தரப்பு வாதங்கள் எல்லாமே முன்வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் முழுசாக பார்ப்போம். சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம், நாட்டோட மிக மிக உச்சபட்ச பாதுகாப்பு நிறைஞ்ச ஒரு இடம் அப்படின்னு கேட்டால் ஒரு நாடாளுமன்றம் தான். ஏன்னா அங்கே தான் நாட்டோட ரொம்ப ரொம்ப முக்கியமான எம்பிக்கள்லேருந்து பிரதமர் மந்திரிலேருந்து குடியரசுத் தலைவர் எல்லாருமே வந்து போகிற இடம், அங்கே இருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல அது உள்ளே வந்து 2 மர்ம நபர்கள் வந்து மேலேருந்து கீழே குதித்து புகை குண்டுகள் வந்து வீசிட்டு போயிருக்காங்க. அந்த நாடாளுமன்றம் ஃபுல்லாகவே புகையாயிருக்கு. மேலும் அவங்க உள்ள புகை போடும்போதே வெளியும் 2 மர்ம நபர்கள் வந்து புகை எல்லாமே வீசி பல்வேறு கோஷங்கள் எல்லாமே எழுப்பியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். அந்த நிகழ்வை ஒட்டி, அந்த ஒரு பாதுகாப்பற்ற சூழலை ஒட்டி ஒன்றிய அரசாங்கமான பிஜேபி அரசாங்கம் நாடாளுமன்றத்துள்ள எத்தகைய விவாதங்களுமே மேற்கொள்ளலை. அந்த விஷயத்துக்கு அவங்க எதுவுமே அதுக்கடுத்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. அவங்க வந்து அவங்க மேலே என்ன நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ள, அது என்ன ரசாயனம் கலந்த புகைன்றது மேற்கொள்ள, அவங்க யார் எங்கேருந்து வந்தாங்க, எதற்காக இதெல்லாமே செஞ்சாங்க அப்படின்றத எத்தகைய ஒரு விவாதமே இல்லாமல் ஏன் நாடாளுமன்றத்துக்குள்ள இத்தகைய பாதுகாப்பற்ற சூழல் நிலவுது அப்படின்றதுக்கு எத்தகைய ஒரு விளக்கமும் தராமல் இதை வந்து கடந்து போக வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. குறிப்பாக உள்துறை அமைச்சர் வந்து ஏன் இதுக்கு எதுவுமே பேச மாட்டேன்றாரு, ஏன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்ற கேள்விகள் எல்லாமே ஒன்றிய அரசாங்கமான பாஜக அரசை நோக்கி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே அங்கே இருக்கிற மொத்த 15 எம்பிக்களுமே இடைநீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 15 எம்பிக்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா பெரும்பான்மையாக வந்து எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் தான் இருக்காங்க. ஜோதிமணி ஆகட்டும், சு வெங்கடேஷன் அவர்கள் ஆகட்டும், கனிமொழி எம்பி ஆகட்டும். ஸோ இத்தகைய ஒரு 15 எம்பிக்களுமே இடைநீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளிர்கால கூட்டத்தொடர் இருக்குல்ல, இந்த கூட்டத்தொடர் முழுவதும், அதுவும் ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க சொல்லப்படுது. மேலும் அவர்கள் வந்து அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வந்து விடமாட்டுறாங்க. அப்படி அத்தகைய ஒரு சூழல் தான் நிலவுது அப்படின்ட்டு பல்வேறு எம்பிக்கள் வந்து குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. மேலும் இது குறித்து இந்தியா முழுவதுமே எதிர்க்கட்சிகள் வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்டு வராங்கன்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் புதிய பாராளுமன்றம்னு சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற ஒரு இடம்னு சொன்னீங்க. பழைய பாராளுமன்றத்தை விட இந்த பாராளுமன்றம், இந்த நாடாளுமன்றம் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது, ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டியானது, பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டு இதை வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கோம், பலாயிரம் கோடியில் நாங்கள் இதை வந்து தயாரிச்சிருக்கோம் அப்படின்ட்டு மோடி அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க, பிஜேபி அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அத்தகைய சொற்கள் எல்லாமே உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுத்தணுதில்ல. ஏன்னா அத்தகைய ஒரு பாதுகாப்பு நிறைஞ்ச ஒரு இடத்துல எங்கிருந்தோ வந்த ஒரு 2 நபர்கள் வந்து புகைக்குண்டு வந்து வீசிட்டு போயிருக்காங்க. அந்த புகைக்குண்டை வீசுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல வேறு ஏதாவது வெடிகுண்டோ இல்லை சம்திங் வேறு ஏதாவது பண்ணியிருந்தாலுமே என்ன ஆயிருக்கும்? ஏன்னா உள்ள கிட்டத்தட்ட ஒரு எம்பிக்களே வந்து மக்களவை எம்பிக்களே வந்து 5,00,000 பேர் இருப்பாங்க. மேலும் மாநிலவை எம்பிக்கள் இருப்பாங்க, சபாநாயகர் எல்லாமே இருந்திருப்பாங்க, அங்கே இருக்கிற பணியாட்கள் இருப்பாங்க. ஆக ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடத்துக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழத்தோணுதில்ல. ஆக மோடி அரசாங்கம் சொன்ன எல்லாமே பொய்யா அப்படின்றதும் ஒரு கேள்வி ஒன்று எழப்படுது. மேலும் ஏன்னா அவங்க எந்த இடத்துல வந்து அந்த பாதுகாப்பு வந்து மீறி இருக்காங்க, எந்த இடத்துல வந்து அந்த பாதுகாப்பின்மை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்றத நம்ம எல்லாமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா அங்கே இருக்கிற எம்பிக்கள் எல்லாமே தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா நாடாளுமன்றத்தில் மொத்தம் அங்கே வந்து ஒரு 4 கதவுகள் இருக்குது. அந்த 4 கதவுகளில் ஒரே ஒரு கதவில் மட்டும்தான் எம்பிக்கள் வந்து போயிட்டு வர முடியும். மற்ற 3 கதவுகள்லையும் ஒரு கதவு வந்து பிரதமரும், மற்றொரு கதவு வந்து சபாநாயகரும், மற்றொரு கதவு வந்து துணை குடியரசுத் தலைவருமே தான் போயிட்டு வர்றதுக்கு. மீதி இருக்கிற அந்த ஒரே ஒரு கதவுகள் மட்டும்தான், மீதி இருக்க அந்த ஒரு 500 சொச்ச எம்பிக்களுமே போயிட்டு வரணும். அந்த ஒரே ஒரு கதவு மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அந்த இடத்துல அதாவது 0 அவர் தான் அவர் மேலேருந்து கீழே குதிச்சு எல்லாமே இது பண்ணியிருக்காரு.
அந்த இடத்துல கேள்வி அவராக இருந்திருந்தா, கேள்வி அவராக இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 70 to 80% எம்பிக்கள் வந்து அங்கே வந்து பிரசன்னாக இருப்பாங்க. அந்த இடத்துல கேள்வி அவராக இருந்திருந்தா, ஒரு 500 சொச்ச எம்பிக்கள் ஒரு 400 பேர் 300 பேர் ஒரே ஒரு கதவுக்குள்ள வந்து எப்படி எங்களால் போயிட்டு வர முடியும்? ஆக முன்கூட்டியே எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ, ஒரு பாதுகாப்பின்மை சூழல் அங்கே வந்து ஏற்பட்டாலோ, ஒரு விபத்து ஏற்பட்டாலோ, அதை கையாளுறதுக்கான தன்மை வந்து அந்த நாடாளுமன்றத்தில் இல்லை அப்படின்ட்டு எம்பிக்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாடாளுமன்றத்து உள்ளே போனாலே நம்ம வந்து உள்ள அந்த ஹால் உள்ள போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம பழைய நாடாளுமன்றத்துக்குள்ளே போனால் 3 இடங்கள் இருக்கும். நீங்கள் முதல் ஒரு இடத்த கிடக்கணும், அடுத்து இன்னொரு இடத்துக்கு கிடக்கணும், அடுத்து இன்னொரு இடத்துக்குள்ளே போனால் தான் நீங்கள் நாடாளுமன்றம் அந்த மக்களவை மாநிலங்களுக்குள்ளே உள்ளேயே நீங்கள் போக முடியும். ஆனால் இப்போ அந்த வாசல் நம்ம முன்னாடி முதல் கதவுல நம்ம என்ட்ரி ஆனாலே அதுதான் நாடாளுமன்றம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. மேலும் அங்கே இருக்கிற ஒரு 500 சொச்ச எம்பிக்களுக்கு எதற்காக 900 சீட்டுகள், அதாவது அந்த உயரம் இருக்கிற நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்கிற அந்த உயரமும் அவர் குதிச்ச இடம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அவர் அழகாக அந்த சீட்டு மேலே தான் குதிச்சு, ஏன்னா அந்த இருக்கைகள்லாம் காலியாக இருக்குது. ஒரு 500 சொச்ச எம்பிக்கள் இருக்கிற ஒரு பார்லிமெண்ட்டில் எதற்காக 900 சீட்டு, அந்த மீதி இருக்கிற காலியான சீட்டு தான் அவர் வந்து குதிச்சிருக்காரு. மேலும் அவர் குதிச்சதும் அந்த சீட்டு இருக்கிற டிஸ்டன்ஸுமே ரொம்ப கம்மி. ஆக முன்கூட்டியே எந்த ஒரு பாதுகாப்பு அம்சங்களையும் பொருட்படுத்தாமல் உட்படுத்தாமல் இந்த நாடாளுமன்றம் கட்டிடம் வந்து கட்டப்பட்டிருக்கு. மேலும் இது வந்து பல்லாயிரம் கோடி செலவு வந்து கட்டப்படுதா சொல்லுது. இது வந்து முற்றிலும் ஒரு தோல்வியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. போயிடுச்சு, நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துருப்போம். ஒரு பாதுகாப்பின்மை சூழலை தான் இந்த நாடாளுமன்ற கட்டிடம் வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்றத எதிர்கட்சிகள் வந்து கடுமையான ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சுருக்காங்க. சரி, இப்போ அந்த எம்பிக்களை எதனால் சஸ்பெண்ட் பண்ணாங்க, தெளிவாக எதனால் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த பக்கம், அதாவது சபாநாயகர் பக்கம் தான் என்ன சொல்லப்படுதுன்னா, அதாவது முறையை மீறி அமளியில் ஈடுபட்டாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால நாங்கள் வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த பக்கம் தான் சொல்லப்படுது. அப்படி என்ன இவங்க முறையை வந்து மீறிட்டாங்க, அப்படி என்ன வந்து இவங்க வந்து செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லை. அதாவது அன்றைக்கி அந்த 1:30 மணிக்கு இந்த அசம்பாவிதங்கள், அன்றைக்கி மதியம் ஒரு 1:30 மணிக்கு இந்த அசம்பாவிதங்கள் நடக்குது. 1:30 மணிக்கு முடிச்சுட்டு உடனடியாக 2 மணிக்கே வந்து நீங்கள் வந்து எப்படி சபையை கூட்டலாம்? அவர் யார் என்ன ஏது எதுவுமே தெரியாமல், எதுவுமே விசாரிக்காமல், எந்த ஒரு ஃபோர்ஸுமே வர சொல்லாமல், எந்த ஒரு பாதுகாப்பு படையுமே வர சொல்லாமல், தடவியல் துறையுமே வர சொல்லாமல், எதுவுமே விசாரிக்காமல் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் அடுத்த ஒரு 1/2 நாள் நீங்கள் எப்படி வந்து சபையை கூட்ட முடியும், திரும்ப எப்படி விவாதம் நடக்க முடியும், ஏன்னா புகை எல்லாமே மேலே இருக்குது அப்படின்ட்டு அங்கே ஒரு ஆர்குமெண்ட் ஆனது. அதுக்கடுத்து ஒரு 1 ஹவர் அவையை வந்து தள்ளி வச்சுட்டு 3 மணிக்காக தொடங்கினாங்க. மீண்டும் அடுத்த நாள், அதாவது நேற்று வந்து மீண்டும் ஒரு 11 மணி போல் அவை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப நார்மலாக ஸ்டார்ட் ஆகுதான். அதாவது எந்த ஒரு அதை பற்றின விவாதங்களும் மேற்கொள்ளாமல், அதை பற்றி எதுவுமே பேசாமல், அதை பற்றி எதுவுமே கேள்வி எழுப்பாமல், ஸோ அந்த விஷயத்த மொத்தமாக அந்த பக்கம் வச்சுட்டு நார்மலாக எப்பயும் போலவான நாடாளுமன்றமாக செயல்படுதான். ஆக நீங்கள் அந்த விஷயத்த விவாதிங்க. உள்துறை அமைச்சர் இதுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து வேறு ஏதோ தெருவுலையோ இல்லை வேறு ஏதோ ஊர்லேயோ எதுவும் நடக்கல, நாட்டோட உச்சபட்ச அதிகாரமாக கருதப்படுற, நாட்டோட முக்கிய விஐபிகள் வந்து போகக்கூடிய இருக்கிற அனைத்து சட்டங்களும் ஏற்ற நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பின்மை சூழல் வந்து நிலவி இருக்கு. ஆக இங்கே ஒன்றிய அரசாங்கம் எத்தகைய ஒரு பாதுகாப்பு வந்து இங்கே ஏற்படுத்தியிருக்கு, எங்கே வந்து பாதுகாப்பு வந்து மிஸ் ஆனது, உள்துறை அமைச்சர் அது கட்டாயமாக பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு எம்பிக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. அதற்கு அந்த பக்கம் இருந்து இல்லை முடியாது, அப்புறமா இது பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நம்ம வந்து அவங்களை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கடந்து போக வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. அப்பொழுது எதிர்க்கட்சிகள் தலைவர்கள், அதாவது எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாருமே அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. இல்லை, இதை நீங்கள் முடிச்சுட்டு தான் போகணும், இதுக்கு நீங்கள் கட்டாயமாக பதில் சொல்லி ஆகணும். ஏன் வந்து இவங்க பேச மாட்டேன்றாங்க? ஏன்னா அந்த சம்பவங்கள் நடக்கும்போது பிரதமரான மோடி அவர்களுமே அங்கே இல்லை, உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களுமே அங்கே இல்லை. ஆக அமித்ஷா அவர்கள் கட்டாயமாக இந்த பாதுகாப்பின்மை குறித்து பதில் சொல்லியே ஆகணும், இதை வந்து கட்டாயமாக விவாதிச்சே ஆகணும் அப்படின்ட்டு போராடி இருக்காங்க. அங்கே வந்து அமளியில் வந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதன் காரணமாக இதனால் இவர்கள் வந்து இந்த கூட்டத்தொடர் முழுவதும் நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு சபாநாயகர் வந்து சொல்லியிருக்காரு. இது முற்றிலும் ஒரு பார்க்க போனால் கட்டாயமாக வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு போக்கு தான். ஏன்னா நாடாளுமன்ற இத்தகைய ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது நீங்கள் பேசாமல் நீங்கள் எப்படி கடந்து போகலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பின எம்பிக்களை வந்து நீங்கள் எப்படி இடைநீக்கம் பண்ணலாம், இது பேச்சுரிமைக்கும் கருத்துரிமைக்கும் எதிராக கிடையாது, இது போராட்ட உரிமைக்கு வந்து எதிராக கிடையாது அப்படின்ட்டு பல்வேறு இடத்துல வந்து பல்வேறு குரல்கள் வந்து எழுந்துகிட்டே இருக்குது. கட்டாயமாக இது வந்து ஜனநாயகமற்ற முறை தான், ஜனநாயகமற்ற போக்கு தான். கேள்வி கேட்பவர்களை வந்து வெளியே தூக்கி போடுறதும், ஏன்னா ஒரு அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பினா அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதும், இல்லை இத்தகைய செயல்கள் வந்து ஈடுபடுறதும் கட்டாயமாக ஒரு ஜனநாயகமற்ற போக்கு தான் நம்ம பார்க்குறோம்.
தொடர்ச்சியாக இந்த பிஜேபி ஆட்சி காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம சிஏஏல யார் போராடினாங்களோ அவங்க மேலே வழக்கு பதிறதும், மேலும் விவசாயிகள் வந்து போராடினா அவங்க மேலே தேட்டர் ஐடி கொள்றதும், மேலும் இப்போ எம்பிக்களுக்கே இந்த மாதிரியான நிலைமை தான் வந்திருக்கு. முன்னாடி வந்து ஒரு பொதுமக்கள் மீது இத்தகைய வன்முறைகள் எல்லாமே ஏவப்பட்டிருந்தது. இப்போ எம்பிக்களே அவங்களோட குரலை வந்து உயர்த்தினாலோ அல்லது அவங்களோட பேச்சுரிமைக்கான கருத்துரிமைக்கான விஷயங்கள் வந்து பேசினாலுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதற்குள்ளே இருக்கிற விவாதத்துக்கு உட்படுத்தாமல் அதை காரணமாக வச்சு அவங்க பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு காரணமாக வச்சு அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணமாக வச்சு நீங்கள் வந்து அவங்களை வந்து இடைநீக்கம் பண்ணுறது முற்றிலும் ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு போக்கு தான். ஆக கட்டாயமாக இந்த விஷயத்தில் வந்து மோடி அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் சரி, உள்துறை அமைச்சரும் சரி, இதுக்கு வந்து பதில் சொல்லி தான் ஆகும். ஏன்னா மக்கள் எல்லாருமே கட்டாயமாக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. 24 தேர்தல் வரும்போது ஆக பிஜேபி அரசாங்கத்தோட ஆட்சி காலத்தில், ஒன்றிய அரசாங்கத்தோட ஆட்சி காலத்தில் ஒரு நாடாளுமன்றத்துக்கே இத்தகைய பாதுகாப்பு குறைவு ஏற்படுது அப்படின்னா ஒரு சாதாரண சாமானிய மக்களோட பாதுகாப்புங்கிறது என்னவா இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுப்பணும். ஸோ அத்தகைய பாதுகாப்பு குறைவை வந்து ஏற்படுத்தியது எந்த இடத்துல வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்றத கேள்வி எழுப்புறதுக்காகவே நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ எங்கே இங்கே வந்து ஜனநாயகம் காக்கப்படுது, எங்கே இங்கே வந்து ஜனநாயகம் இருக்குது அப்படின்ற கேள்வி வந்து நம்ம கட்டாயமாக அரசாங்கத்தை நோக்கி எழுப்பி தான் ஆகணும். மேலும் இத்தகைய விஷயங்கள் குறித்து, இந்த விஷயங்கள் குறித்து உங்களோட பார்வை என்ன? நீங்கள் இது எல்லாமே எப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு எங்களோட கமெண்ட்டில் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.